கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண கடவோம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் சுவாமி. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஜீவனுள்ள கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது ஆராதிப்பதற்கு எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சிலாக்கியத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கிறோம் சுவாமி. சென்ற வாரம் முழுவதும் தேவனாய கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அருளி செய்த நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கினீர், உம்முடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்தினீர், உம்முடைய கிருபையினாலே எங்களை பாதுகாத்து கொண்டீர், உம்முடைய கிருபையினாலே எல்லா தேவைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தயவு பாராட்டினீர். உம்மை துதிக்கின்றோம், உம்மை தோத்தரிக்கின்றோம் சுவாமி. இந்த மறுமகிழ்ச்சி நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இணைந்து சேர்ந்து உம்முடைய பிரசன்னத்தில் உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை போற்றுவதற்கு, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த ஐக்கியத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை தோத்தரிக்கின்றோம் சுவாமி. கர்த்தாவே, ஆங்காங்கே ஆண்டவரே, நாங்கள் ஆராதனையில் இணைந்து கொள்ளும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் காணவும், உம்முடைய வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை முற்றுமாக உதவி செய்த கர்த்தர் இன்னும் உதவி செய்ய வல்லவராக இருப்பதற்காய் சோத்திரம். இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இவைகள் அனைத்தையும் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் இணைந்து பாமாலையில் 256வது பாடலை பாடுவோம். பாமாலை 256வது பாடல், விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவா உம் மேன்மை அற்புதம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
ஆராதனை முறைமைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொறுத்திருக்கிறார். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியை முன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமான திருச்சபையாரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திரு கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவிக்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாம். ஆகையால் இங்கிருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடைய கூட சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜபத்தை ஏறெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவான பாவரிக்கை ஜபத்தை சேர்ந்து நாம் அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமல்ல குற்றவாளிகளாகிய அடியாருக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உடலாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபையை செய்தருளும். ஆமேன். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுவதை குறித்து கடவுள் சொல்லுகிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதி பிரதாரிக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தை பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை விருத்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றலுவையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆமேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டு பகுதியில் இருந்து இன்றைக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பாடம். இரண்டாவதாக சுவிசேஷ வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
இந்த நாளின் தியானத்துக்கென்று படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் அது மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை. மல்கியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை. நீங்கள் இரண்டாந்தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் என்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்பது படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் படித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 9 வரை. மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவனை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். 2021-22 ஆண்டிற்கான சந்தா வாக்கு செய்ய வேண்டிய கடைசி நாள் 31/8/2021. ஆகவே இந்த புதிய நிதியாண்டில் சபை சந்தா வாக்கு செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் இந்த மாதத்திற்குள்ளாக பதிவு செய்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருடந்தோறும் நடைபெற்று வருகின்ற HMS மிஷனரி ஊழியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்திற்கான பங்களிப்பை திருச்சபையாக நாம் கொடுத்து வருகிறோம். ஆகவே உங்கள் வீடுகளில் ஆலய பணியாளர் காணிக்கைகள் பெறுவதற்காக வரும்பொழுது திருச்சபையார் உற்சாகமாக கொடுத்து இந்த மிஷனரி ஊழியத்தை தாங்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். அரசு அறிவித்தபடி வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை இந்த வாரம் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்த பிறகு சரியான தகவல் பேராயர் அவரிடம் இருந்து வந்த பிறகு உங்களுக்கு அதற்கான சரியான அறிவிப்புகள் கொடுக்கப்படும். அதைத் தொடர்ந்து நீங்கள் ஆராதனைகளில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் அனுசரிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தினருடைய
பெயர்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை பிறந்த நாள் காண்பவர்கள் பெயர் விவரங்கள். 8ஆம் தேதி திரு TAC சேவியர், மிஸ் லில்லி கிரேஸ், திரு விக்டர் ஜெயராஜ். 10ஆம் தேதி திரு P விக்டர் பிரான்சிஸ். 11ஆம் தேதி திரு ஜானி ராய். 12ஆம் தேதி திரு T எபனேசர் விவேகானந்த ராஜன். 13ஆம் தேதி திரு J பிரின்ஸ் மோசஸ், திரு S ரூபன். பிறந்த நாளை அனுசரிக்கிற பெரியவர்களையும் சிறு பிள்ளைகளையும் திருச்சபை சார்பில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு நிறைவாய் தந்திருவாராக. திருமண நாளை அனுசரிக்கிற குடும்பத்தினுடைய பெயர் விவரங்கள். 8ஆம் தேதி திரு பிலிப் அருண் கிளியட், திருமதி ஃபாரா கிளியட். திருமண நாளை அனுசரிக்கிற குடும்பத்தினரையும் திருச்சபையின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு பூரணமாய் தந்து அவர்களை தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த விவாக அறிக்கை அறிவிப்பு. மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் லட்சணியபுரம் CSI ஆலயத்தைச் சேர்ந்த திரு இம்மானுவேல் சம்பத்குமார் என்பவரது மகன் டெரிக் மோசஸ் சாமும், திருச்சி தஞ்சை திருமண்டலம் அரியலூர் குருசேகரம் அரியலூர் CSI தூய ஜார்ஜ் ஆலயத்தைச் சேர்ந்த திரு G டேனியல் ராஜ் ரவிச்சந்திரன் என்பவரது மகள் டி பிரீத்தியும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை விளம்பரப்படுத்துகிறேன். இந்த திருமணத்தில் இவர்கள் இருவரையும் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணமோ அல்லது தடையோ உண்டானால் அதை எழுத்து மூலம் ஏற்கனவே சபை குருவானவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. பெற்றோர்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளிலும் தேவ ஒத்தாசை பூரணமாக இருப்பதாக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆயத்தமாக நாம் இப்பொழுது ஜெப நிலையில் ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம். உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கும்படியாக உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்பதைப் போல் எங்களுடைய உள்ளத்தை திறந்து
உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. உம்முடைய வார்த்தை எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியது. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலனாக இருக்கிறது என்பதை உணர்ந்து உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல உள்ளத்தை எங்களுக்கு நீ தந்திரள வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆகவே நம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். நம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். அதன் மூலமாக ஆண்டவரை நாங்கள் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இதனால் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். அடியுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாளில் இந்த காணொளி மூலமாக இந்த ஆராதனையில் உங்களோடு கூட பங்கு பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த சபையினுடைய குருவானவர், இந்த சபையினுடைய செயலர், பொருளாளர், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த வசனங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட அருளுரை வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஒரு சமயம் ஒரு தேவாலயத்தில் திருமண ஆராதனை நடைபெற்றது. அந்த திருமண ஆராதனை முடிந்தவுடன் புதுமண தம்பதியர் ஆலயத்தினுடைய முன்பகுதிக்கு வந்து தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய சுற்றத்தார் அனைவரோடும் இணைந்து புகைப்படம் எடுப்பதற்காக அங்கே ஆயத்தப்பட்டார்கள். அங்கே அந்த நிகழ்வு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருந்தது. தன்னுடைய நண்பர்கள் அந்த புதுமண தம்பதியரை பாராட்டினார்கள், வாழ்த்தினார்கள், கேலி பண்ணினார்கள். அருகில் இருந்த பெரியவர்கள் இந்த புதுமண தம்பதியர் பல்லாண்டு வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினார்கள். அதுல நெருக்கமான ஒரு நண்பன் அந்த புதுமண தம்பதியரை பார்த்து அங்கே தூரத்தில் ஒரு காட்சியை சுட்டி காண்பித்தார். அதை நீங்களும் பாருங்கள் என்று சொன்னார். அந்த புதுமண தம்பதியர் அந்த காட்சியை பார்த்தார்கள். அது என்ன காட்சி என்று சொன்னால், ஒரு வயதான ஒரு தாயும் தகப்பனும் தங்களுடைய கைகளை இணைத்து கொண்டு அங்கே நன்றாக சிரித்து பேசி மகிழ்ந்து வருகிற ஒரு காட்சியை அங்கே அவர்கள் கண்டார்கள். அப்பொழுது அந்த நண்பன் சொன்னான், இந்த காட்சி எவ்வளவு கண்கொள்ளா ஒரு காட்சியாக இருக்கிறது, எவ்வளவு அழகான ஒரு காட்சியாக இருக்கிறது என்று சொல்லி அந்த புதுமண தம்பதியருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பாராட்டினான். பிரியமானவர்களே, இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கின்ற ஒரு தலைப்பு என்னவென்றால், திருமணத்தை மதியுங்கள், ஹானர் மேரேஜ் என்ற ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. திருமணத்தை மதியுங்கள், இது ஒரு அழகான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை இன்றைக்கு திருச்சபையார் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆழமாக
அதை பற்றியதான சிந்தனைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய படைப்பில் குடும்பம் என்ற ஒரு அமைப்பு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக அங்கே காணப்படுகிறதாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த குடும்பம் என்ற ஒரு உன்னதமான ஒரு அமைப்பை அங்கே மையமாக வைத்துத்தான் இந்த உலகம் இயங்குகிறது. அதை இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் பார்க்கின்ற ஒரு காரியம். ஆம், குடும்பத்தில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி, குடும்பத்தில் கிடைக்கின்ற உயர்ந்த பாசம், உரிமை, இவை அனைத்தும் வேறு எந்த இடத்திலும் கிடைப்பதில்லை. இந்த அமைப்பை அழகாக வடிவமைப்பது கணவன் மனைவி என்ற ஒரு ஆழமான ஒரு பந்தம்தான். இந்த ஆழமான பந்தம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், திருமணம் என்ற ஒரு உன்னதமான அமைப்பில் இருந்து அது ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த திருமணத்தினுடைய மேன்மையை குறித்து, இந்த திருமணத்தினுடைய சிறப்பை குறித்து இன்றைக்கு எல்லாரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்வில் திருமணம் என்பது கடவுள் தமக்காக ஏற்படுத்தி உருவாக்கி அல்லது ஆயத்தப்படுத்தி நன்மையாக வழங்கிய ஒரு அருட்கொடையாகும். ஆகவே திருமணம் என்பது கடவுள் தந்திருக்கின்ற ஒரு மேலான ஒரு ஈவு, ஒரு மேலான ஒரு அருட்கொடை என்று சொல்லி முதலாவது அதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். மேரேஜ் இஸ் a gift of the creator என்று சொல்வார்கள். ஆகவே ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினால் இந்த திருமணம் நடத்தப்படுகிறது. ஆகவே இந்த திருமணம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனிதமான உடன்படிக்கையின் அடையாளம். மேரேஜ் இஸ் a sacrament என்று சொல்வார்கள். ஒருவேளை நாம் அநேக சாக்கிரமந்தங்களை திருச்சபையில் கையாளுகிறோம். அதில் முக்கியமான ஒன்று திருமணம். அது திருமணம் என்பது ஒரு சாக்கிரமந்து. திருமணம் என்பது ஒரு புனிதமான ஒன்றாக அது திருச்சபையில் கருதப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். திருமறையும் இந்த திருமணத்தை மதிக்கின்றது. திருமணம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் மேன்மையுள்ளதாயும் கருத வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காண முடியும். ஆம், அதைத்தான் பவுல் சொல்கிறார். இந்த திருமணத்தை நீங்கள் மேன்மையுள்ளதாக நீங்கள் கருத வேண்டும். இந்த திருமணம் என்பது நீங்கள் ஜெபத்தோடு கருத்தோடு அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். மேரேஜ் இஸ் a permanent life, long union between a man and a woman. ஆகவே இங்கே திருமணம் என்பது ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ஒரு உறவு நிலையை அங்கே ஆழமான ஒரு உறவு நிலையை அங்கே நமக்கு எடுத்து கூறுகிறது என்பதை நாம் இங்கே கற்றுக்கொள்கின்றோம். ஆம், ஆகவே இன்றைய சமுதாயத்தில் இந்த திருமணத்தின் சிறப்பு அங்கே குறைந்து வருகின்ற ஒரு காரியத்தையும் காண முடியும். குறிப்பாக மேலை நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மேலை நாடுகளில் இந்த திருமணத்தை குறித்ததான ஒரு சிறப்பு அங்கே குறைந்து வருகிறது. இந்த திருமணம் என்பது அது ஒரு புனிதமான ஒரு திருமணம் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க தவறிவிட்டார்கள். ஆகவே இன்றைக்கு மேலை நாடுகள் குடும்ப உறவில் பலவிதமான விரிசல்கள் ஏற்படுவதை நாம் காண முடியும். செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் நாம் அதை காண முடியும். எனவே இந்த திருமணத்தை என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். அதுதான் இன்றைய தலைப்பு. ஆகவே திருமணத்தை மதிக்க வேண்டும். ஹானர் மேரேஜ். இந்த திருமணத்தை மதிக்க வேண்டும். கடவுளுடைய பிரசன்னத்தில் இந்த திருமணத்தின் மூலமாக இணைக்கப்படுகிற கணவன் மனைவி மற்றவர்கள் இந்த திருமணத்தை அது புனிதமாக மதிக்க வேண்டும் என்பதாக நாம் இங்கே அறிந்து கொள்கின்றோம். இன்றைய நவீன உலகில் இந்த திருமணத்தை மதிக்க தவறுவதால் சரியாக புரிந்து கொள்ளுதல், முதிர்ச்சியின்மை, ஏமாற்றுதல், நம்பிக்கை துரோகம் செய்தல் போன்ற அநேக காரியங்கள்
நிகழ்வதை இன்றைக்கு நாம் காண முடியும். இதன் மூலமாக உறவுகளும் கூட முறிக்கப்படுகின்ற ஒரு நிலையும் ஏற்படுவது ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு காரியம். ஆகவே இந்த திருமணத்தை எவ்விதமாக நாம் மதிக்க வேண்டும் என்பதை திருமறை சார்ந்து இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். ஆகவே திருமறை சார்ந்து நாம் 3 திருமறை பகுதிகளை உங்களுக்கு நான் நினைப்பூட்டி, ஆண்டவர் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு தருகிற வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது அது நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபைக்கும் அது பிரயோஜனமாக ஒரு ஆசீர்வாதமாக அது காணப்படும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை. ஆகவே இந்த முதலாவது திருமறை பாடத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், திருமண வாழ்வு கடவுளின் திட்டத்தினால் நிறைவேற்றப்பட்டது. ஆகவே இந்த முதலாவது திருமறை பகுதிக்கு இந்த தலைப்பை நான் தெரிந்து கொள்கிறேன். திருமண வாழ்வு கடவுளின் திட்டத்தினால் நிறைவேற்றப்பட்டது. மேரேஜ் லைஃப் இஸ் fulfilled by God's plan. கடவுளுடைய திட்டத்தினால் அது நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு தலைப்பில் நான் உங்களுக்கு சில காரியங்களை நான் சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நமக்கு நன்றாக தெரியும், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்ட ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஏற்ற ஒரு துணையை ஏற்படுத்தும்படியாக ஆண்டவர் விரும்பினார். ஆகவே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய சாயலாக அங்கே சிருஷ்டித்து அங்கே அவர்களை ஒரு குடும்பமாக வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் தெளிவாக நாம் வாசிக்கின்றோம். ஆகவே தேவன் அங்கே ஒரே சரீரமாக ஒரே மாம்சமாக இணைக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். கடவுளின் திட்டத்தினால் நிறைவேற்றப்பட்ட இந்த திருமணத்தை மதிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். ஆகவே இந்த திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஆகவே இந்த திருமணத்தை மதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வர வேண்டும். திருமணம் என்பது ஆண்டவர் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று என்று சொல்லி ஒருவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த திருமணத்தில் இணைக்கப்பட்ட கணவனும் மனைவியும் இவர்களுக்குள்ளாக எழுகின்ற அங்கே உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள், உழைப்பு சார்ந்த பிரச்சனைகள், அங்கே உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும்பொழுது அதற்கு தீர்வு எப்படி அவர்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய பாதத்தண்டை போய் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய உதவியை பெற்று ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காண முடியும். ஆகவே இந்த திருமணத்தின் மூலமாக இணைக்கப்பட்ட இந்த கணவன் மனைவிக்குள்ளாக இந்த 3 பிரச்சனைகள் ஊடுருவி வருகின்றது. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் நாம் இதை பார்க்கின்றோம். உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு, உழைப்பு சார்ந்த பிரச்சனைகள் உண்டு, அங்கே உடல் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. அவை இந்த பிரச்சனைகள் ஒரு குடும்ப உறவுக்குள்ளாக வரும் பொழுது அது முறிவுபடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அவை இதற்கு தீர்வு ஆண்டவர் தருகின்ற ஆலோசனை மட்டுமே, ஆண்டவர் தருகின்ற ஆலோசனை மட்டுமே. ஆகவே இங்கே மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் இந்த திருமணம் அவருடைய சிறப்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லி அங்கே தீர்க்கன் வலியுறுத்துகின்றார். இந்த திருமணம் என்பது புதிய சந்ததிகளை உருவாக்கும் நிறுவனம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். ஆமாம், புதிய சந்ததிகளை உருவாக்கும், புதிய சந்ததிகளை உருவாக்கும் நிறுவனம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிற நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அதில் குறிப்பிட்டு சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அது என்னவென்றால், அதில் ஒட்டுமொத்தமாக சொல்லுகின்ற ஒரு செய்தியினுடைய சாராம்சம் என்னவென்றால், உன்னுடைய இளம் மனைவிக்கு நீ
நம்பிக்கை துரோகம் செய்யும் தவறை அங்கே தீர்க்கன் சுட்டி காண்பிக்கின்றார், கண்டிக்கின்றார். இதுதான் இங்கே காணப்படுகின்ற ஒன்று. ஆகவே இந்த திருமணத்தில் ஆண்டவர் அங்கே முன்னிறுத்தப்படுகின்றார். ஆனால் இங்கே ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்கின்ற ஒரு காரியத்தை தீர்க்கன் அங்கே கண்டிக்கின்றார். அது மாத்திரமல்ல, அதன் விளைவாக வருகின்ற தண்டனைகள் என்ன என்பதை சுட்டி காண்பிக்கின்றார். ஆம், ஆகவே திருமண வாழ்வு என்பது ஒரு புதிய ஒரு சந்ததியினருக்கு ஒரு நல்ல மாதிரியாக அமைய வேண்டும் என்பதை இங்கு தீர்க்கன் நமக்கு காண்பிக்கின்றார். ஒரு பாடமாக அது நமக்கு காணப்படுகின்றது. ஆம், தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி உருவாகிற திருமணம் முன்னேற்பாடாக அமைகிறது என்பதையும் இங்கே வலியுறுத்துகிறார். ஆமாம், திருமணத்தை ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்துகிறார்? திருமணத்தின் மூலமாக கணவன் மனைவி எப்படி ஒரே சரீரமாக இணைக்கப்படுகிறார்கள்? எதற்காக என்று சொன்னால், ஒரு பரிசுத்த ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமாம், இதான் ஆண்டவருடைய மேன்மையான ஒரு திட்டம். அதைத்தான் இங்கே தீர்க்கன் வலியுறுத்தி சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம், கல்வி, பொருளாதாரம் முதலிய வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதை விட நல்ல வாழ்க்கை தத்துவத்தையும் நெறியான வாழ்வையும் வாழ்க்கை தகவுகளையும் நாம் கற்றுக் கொடுப்பதே பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே இப்படி அவர்கள் இந்த உணர்வில் வரும்பொழுது இந்த திருமணத்தை அவர்கள் மதிக்கிறார்கள், இந்த திருமணத்தை அங்கே சிறப்பிக்கிறார்கள். இந்த திருமணம் ஒரு மேன்மை உள்ளதாக அது கருதப்படுகிறது. அப்படி செய்வோமானால் இந்த திருமணத்தை அங்கே மதிப்பதற்கு வழி உண்டாகும், தவறுகள் உடைக்கப்படும். ஆம், ஆகவே திருமண வாழ்வு என்பது கடவுளின் திட்டத்தினால் நிறைவேற்றப்பட்டது என்பதை இந்த முதலாவது திருமறை பகுதியில் இருந்து நாம் அதை குறித்து நாம் தியானிக்கின்றோம். இரண்டாவது திருமறை பாடத்தை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால், திருமண வாழ்வு அன்பினால் கட்டப்பட்டது. திருமண வாழ்வு அன்பினால் கட்டப்பட்டது. மேரேஜ் லைஃப் இஸ் பில்ட் பை காட்ஸ் லவ். அன்பினால் கட்டப்பட்டது. ஆம், திருமண வாழ்வில் கணவனும் மனைவியும் அங்கே அன்பால் இணைந்து வாழும் அடிப்படை அமைப்பே குடும்பமாகும். ஆகவே பவுலடிகளார் இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அன்பை குறித்ததான ஒரு பட்டியலை அங்கே தருகின்றார். ஆமாம், அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும், அன்பே பெரியது என்று சொல்லி இந்த அன்பினுடைய ஒரு விளக்கத்தை, இந்த அன்பினுடைய ஒரு பட்டியலை அங்கே தருகின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். முடிவில் அவர் சொல்லுகின்றார், இங்கே அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அங்கே குறிப்பிடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே அன்பினால் குடும்ப உறவு கட்டப்பட வேண்டும். இதான் அவர் சொல்லுகின்ற ஒரு ஆழமான ஒரு செய்தி. அன்பினால் குடும்ப உறவுகள் அங்கே கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகின்றார். அன்பினால் கட்டி எழுப்பப்படுகின்ற வாழ்வில் விவாதம், வாக்குவாதம், பிடிவாதம், போட்டி பொறாமை இருப்பதில்லை. அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், அந்த குடும்பத்தில் சமாதானம் நிறைந்திருக்கும். அதைத்தான் இங்கே பவுல் இங்கே வலியுறுத்துகிறார். அன்பு நிறைந்த ஒரு குடும்பமானது மகிழ்ச்சியின் குடும்பமாகும். அன்பு இல்லாத ஒரு குடும்பம் ஒரு வறண்ட ஒரு நிலத்தை போலதாகும். ஆகவே இங்கே வேறுபடுத்தி இங்கே காண்பிக்கின்றார். ஆகவே திருமண அன்பே ஒரு மனிதனை மனிதனாக அங்கே வளர வைக்கின்றது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து திருச்சபையின் மீது நிபந்தனையற்ற அன்பு செய்வது போல ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்று இங்கே பவுல் குறிப்பிடுகின்றார். ஆம், கடவுளுடைய அன்பு என்பது தன்னலமற்ற, நிபந்தனையற்ற, தியாகமுள்ள ஒரு அன்பு. செல்ஃப்லெஸ் அண்ட் சேக்ரிஃபிஷியல் லவ் என்று சொல்லி அங்கே இந்த பவுல் அழகாக இங்கே குறிப்பிடுகின்றார். பிரியமானவர்களே, இந்த சமுதாயத்தில்
அன்பு அங்கே தணிந்து போய் விடுவதால், அன்பு மாய்மாலும் உள்ளதாக காணப்படுவதால் மன முறிவு ஏற்படுவதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு மன முறிவு ஏற்பட்டு அநேக குடும்பங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டு அநேக குடும்பங்கள் சமாதானம் இழந்து இன்றைய சமுதாயத்தில் காணப்படுகின்ற ஒரு நிலைமையை இன்றைக்கு நாம் காண்கின்றோம். ஆகவேதான் இங்கே பவுலடிகளார் இந்த திருமணத்தை குறித்து அழகாக சொல்கிறார். அன்பினால் உங்களுடைய குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்கின்றார். அவை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஒரு உறவு போன்றது என்று சொல்லி அவர் இங்கே எபேசு திருச்சபையாருக்கு அவர் எழுதுகின்றார். ஆகவே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவது ஒரு தெய்வீகமானதாகும். அன்பு செய்தால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க முடியும், நல்லெண்ணம் ஏற்படும், மதித்து நடப்போம், வார்த்தையினால் காயப்படுத்த மாட்டோம், நன்றி உள்ளவர்களாக நாம் இருப்போம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அன்பு நிறைந்த ஒரு குடும்பமாக அமைந்திட ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆகவே திருமண வாழ்வு அன்பினால் கட்டப்பட வேண்டும். மூன்றாவது திருமறை பகுதியிலிருந்து ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது சுவிசேஷ வேத பாடமாக மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் 9வது வசனம் வரை அடங்கியிருக்கிற இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், திருமண வாழ்வு கடவுளின் சாயலாக பூரணமாக்கப்பட்டது. மேரேஜ் லைஃப் இஸ் பெர்ஃபெக்டட் பை த காட்ஸ் இமேஜ். கடவுளுடைய சாயலால் அங்கே பூரணமாக்கப்பட்டது என்ற ஒரு தலைப்பை உங்களுக்கு நான் முன்வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பும் பொழுது கடவுளுடைய படைப்பு அங்கே சொல்லப்படுகின்றது. எல்லாவற்றையும் படைத்தார், ஆணையும் பெண்ணையும் படைத்தார், தம்முடைய சாயலாகவே அங்கே படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆணையும் பெண்ணையும் தம்முடைய சாயலாக படைத்து குடும்பமாக அங்கே இணைத்து அவர்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் அங்கே மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி அங்கே ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி இங்கே பவுல் குறிப்பிடுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். வேதம் தெளிவாக அங்கே சொல்லுகின்றது. ஆகவே இந்த திருமணம் பிரிவுக்கு இடமில்லை என்பதையும், கணவனும் மனைவியும் தேவனுடைய சாயலில் இணைக்கப்பட்டு பூரணராக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அது நமக்கு உணர வைக்கின்றது. இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் பரிசேயர் இயேசுவிடம் வருகிறார்கள். அங்கே இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நிகழ்வு. அந்த பரிசேயர் இயேசுவை பார்த்து கணவன் மனைவியை தள்ளிவிடுகிறது நியாயமா? இதான் அவங்க கேட்ட ஒரு கேள்வி. அது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. ஆகவே இந்த கேள்வியை இயேசுவானிடத்தில் கேட்கிறார்கள். கணவன் மனைவியை தள்ளிவிடுகிறது நியாயமா என்ற ஒரு கேள்வியை அங்கே கேட்கும் பொழுது அங்கே இயேசுவை சோதிக்கும்படியாக அங்கே இந்த கேள்வியை கேட்டார்கள். கணவன் மனைவியை தள்ளிவிடுகிறது நியாயமா? ஆண்டவர் இயேசுநாதர் அங்கே ஒரு தகுந்த ஒரு பதிலை கொடுத்து அவருடைய வாயை அடைத்தார் என்று சொல்லி நாம் அந்த பகுதியில் வாசிக்கின்றோம். என்ன பதில் கொடுத்தார்? மோசே உங்களுக்கு உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து மனைவியை தள்ளிவிடலாம் என்று கட்டளையை கொடுத்தார் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கணவன் மனைவி நெறி தவறும்போது இந்த கட்டளையை கொடுக்கப்படுகிறது. அதுதான் அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். மோசேனுடைய நியாயப்பிரமாணம், மோசேனுடைய கட்டளை என்னவென்றால், இங்கே கணவனும் மனைவியும் நெறி தவறி வாழும் பொழுது அந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது என்பதை அங்கே ஆண்டவர் அங்கே சுட்டி காண்பிக்கின்றார். ஆனால் அப்படி நிகழா வண்ணம் வாழ்தலே கடவுளுடைய சாயலுக்கு பிரிவு ஏற்படா வண்ணம் நம்மை தற்காத்து கொள்வதற்கு அது வழிவகுக்கிறது என்ற உண்மையை அங்கே பரிசேயர்களுக்கு இயேசுவானவர் எடுத்து காண்பிக்கின்றார். எப்போதும் கணவனும் மனைவியும் கடவுளுடைய சாயலை தரித்து கொண்டு கடவுளுடைய சாயலை அவர்கள் பிரதிபலித்து கொண்டே அவர்கள் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே அறிவுறுத்துகிறார். பிரியமானவர்களே, திருமணத்தின் மூலம் அறிந்து கொள்வது என்னவென்றால், திருமணம் என்பது
இணைப்பை காட்டுகிறதே ஒழிய பிரிவை காட்டுவதில்லை. எனவே பிரிவுக்கு அங்கே இடமே இல்லை. ஏனெனில் திருமண வாழ்வின் மூலம் நாம் கடவுளின் சாயலை உலகிற்கு காட்டுகிறோம். அவை இந்த 3 திருமறை பாடத்தில் இருந்து இந்த திருமணத்தினுடைய சிறப்பை குறித்து அங்கே நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே இந்த திருமணத்தை நாம் மதிக்க வேண்டும். திருமண வாழ்வு என்பது அங்கே முதலாவது நாம் பார்க்கிறபடி அங்கே திருமண வாழ்வு என்பது கடவுளுடைய திட்டத்தினால் நிறைவேற்றப்பட்ட ஒன்று. திருமண வாழ்வு என்பது அன்பினால் கட்டப்பட்ட ஒன்று. திருமண வாழ்வு என்பது கடவுளின் சாயலை பூரணமாக்கப்பட்ட ஒன்று என்பதை நாம் அறிந்து நாம் இந்த திருமணத்தை நாம் மதிப்போம். கடவுள் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் காணிக்கை பாடலுக்கு ஆயத்தமாக புத்தெழுச்சி பாடல் 47வது பாடல், நானும் என் வீட்டாரும வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற பாடலை பாடும்பொழுது ஆங்காங்கே உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிறவர்கள் நீங்கள் காணிக்கையை சேகரித்து ஏற்ற நேரத்தில் ஆலயத்தில் கொண்டு வந்து படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு
கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய இரட்சணியபுரம் திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இக்கட்டான சூழ்நிலையிலும் கடினப்பாடு நிறைந்த இந்த சூழ்நிலையிலும் தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தனி கவனம் செலுத்தி ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளையும் நீ நிறைவாக்கி வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, ஆங்காங்கே நாங்கள் குடும்பமாக ஜீவனுள்ள கர்த்தரை நாங்கள் தொழுது ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு நீ உதவி செய்வீராக. தேவனுடைய வழிநடத்துதலை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு நீ அனுகிரகம் செய்வீராக. இதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீ உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் உம்மில் நிலைத்திருக்கத்தக்கதாக, ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உம்மில் ஆண்டவரே பலனடையத்தக்கதாக நீ தொடர்ந்து அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இதனாலும் திருமணத்தை எப்படி மதிப்பது என்று திருமறை சார்ந்து நாங்கள் சிந்திக்கும்படியாக எங்களுக்கு நீ தயவு பாராட்டினீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமணத்தை குறித்து நாங்கள் தவறான கண்ணோட்டத்தில் இன்றைக்கு சமுதாயம் போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்த்து அதை தவிர்த்து இந்த திருமணம் மேன்மை உள்ளதாக கருதப்பட வேண்டும் என்பதை திருமறை எப்படி எங்களுக்கு அது வெளிச்சத்தில் காட்டுகிறது என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் உதவி செய்தீர். அதற்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. குடும்பத்தில் ஆண்டவரே இந்த ஆண்டவரே செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் இதை குறித்து அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகள் இதை குறித்து அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, திருச்சபை மக்கள் இதை குறித்து ஆழமாக உணர்வடையட்டும் சுவாமி. ஆண்டவே, தொடர்ந்து இந்த நாட்களில் கர்த்தர் நல்லவராக இருந்து வழிநடத்தும் எங்களுடைய பேராயத்திற்காக ஆண்டவே பேராயத்தில் நடைபெறுகின்ற அனைத்து செயல்பாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவே, எங்களுடைய திருச்சபையினுடைய அனைத்து வளர்ச்சி பணிகளையும் திட்டப்பணிகளையும் உடைய கரங்களில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவே, எல்லாம் உடைய நாமத்திற்கு மகிமையாக நடந்தேற ஆண்டவரே நீ தயவு பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவே, சுகவீனப்பட்டவர்கள், பலவீனப்பட்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகம்தாரும், நல்ல பலந்தாரும் சுவாமி. ஆண்டவரே, மேற்படிப்புக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற இடங்களில் ஆண்டவரே படிப்பதற்கான வசதிகளை உருவாக்கி தாரும். ஆண்டவரே, பிள்ளைகள் நன்றாக மேல் படிப்பு படிப்பதற்கான சூழ்நிலைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வேலை செய்கிறவர்கள் நல்ல பலனை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவரே, தொடர்ந்து தேசத்திற்கு நாட்டிற்கு சேமத்தினை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற இக்கட்டுகளில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குறிப்பாக ஆண்டவரே, இந்த மூன்றாவது அலை வராமல் நீ ஆண்டவரே தடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதன் மூலமாக சிறு பிள்ளைகளுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராதபடி கர்த்தர் ஆண்டவரே கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் தெய்வீக சமாதானத்திற்கும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் திருச்சபையை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பசுத்த ஆவியாகிய திரிகதையோட ஆசீர்வாதம் வலியுறுத்துதல் நாம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக நாம் யாவரும் 326வது பாமாலை பாடலை நாம் இணைந்து பாடுவோம். எட்சா பெருமானே பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
பெருமானை பாரோ புண்ணிய பாதம் வண்டினோ சுத்தமாக்கி சிறை தாரோ தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவே. மோசம் பயமும் இல்லாமல் தாங்க செய்து தாங்குவே. இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடே. இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடே. ஜீவகால பரியந்தம் நேத்தும் காத்தும் வருவேன். பின்பு மோட்ச பேரானந்த தந்து வாழச் செய்குவேன். இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்விப்பேன். இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்விப்பேன். ஆமென். சங்கீதக்காரனோடு கூட நாம் இணைந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்திலே போய் வர கடவோம். ஆமென். ஆமென்.